ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு சஹானா வியூஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம துபாயில் இருக்கிற வாட்டர் ஃப்ரண்ட் மார்க்கெட், ஃபிஷ் மார்க்கெட் நம்ம போயிருக்கோம். ஷார்ஜாலாம் ஓப்பன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் போனதே இல்லை. இன்றைக்கி போகலான்னு ஒரு ஐடியா. இன்றைக்கி போனதுமே ரொம்ப லேட்டு தான். பக்கத்தில் பீச்சுக்கு போயிருந்தோம். பீச்சுக்கு போனோன்னே ஞாபகம் வந்துச்சு, சரி பக்கத்தில் தானே ஷார்ஜா மார்க்கெட் இருக்குது, சரி இங்கே போயிட்டு நம்ம ஃபிஷ் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடலான்ட்டு. இங்கே வந்ததே 11:30க்கு மேலே ஆயிடுச்சு. அதனால நிறைய ஷாப் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு நம்ம மீட்டுக்குள்ளே போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு போனோம். நிறைய ஷாப்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எல்லாத்தையும் வாட்டர் ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு வச்சுட்டு அவங்கெல்லாம் கிளம்பிட்டாங்க. ஒரு சில ஷாப் ஓப்பனில் இருந்துச்சு. அதை மட்டும் நம்ம பார்த்து கவர் பண்ணிவிட்டு வந்துட்டோம். இங்கே நிறைய ஐட்டம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு. மீட்டு, அதுக்கப்புறம் தலைக்கறி, கால், அப்புறம் ஈரல், பல்லுக்குத்தி எல்லாமே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது. அதுக்கப்புறம் மாடு, ஆடுன்னு சொல்லிட்டு எல்லாமே வச்சுருந்தாங்க. ரகமே அப்புறம் இந்தியன் மட்டன், கென்யா மட்டன், அப்புறம் பாகிஸ்தானி மட்டன் சொல்லிட்டு அதோட ரகமுமே நிறைய வச்சுருந்தாங்க. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு அங்கே உள்ள அண்ணாலாம் எனக்கு ஹாய் சொல்லி வீடியோவுக்கு போஸ்ட்லாம் கொடுத்துட்ருந்தாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. அப்படியே சிக்கன் செக்ஷன் பார்த்தோம். சிக்கன் எல்லாமே கட் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. நமக்கு வேணுங்கிற எவ்வளோ கேஜி வேணுமோ அவ்வளோக்கு எடுத்து வெயிட் போட்டு அப்படியே நம்ம வாங்கிட்டு போயிடலாம். அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இந்த மீட் மார்க்கெட்டில் என்னால் ரொம்பவே நிற்கவே முடியல. எல்லா பார்ட்டுமே முழுசாக இருந்துச்சா, அதனால என்னால் நிற்க முடியலை. சரி ஓகே, நம்ம வாங்க வந்தது மீன் தானே, சரி மீன் மார்க்கெட் போயிடலான்னு சொல்லிட்டு இதுக்கு பின்னாடி அப்படியே ஃபிஷ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அங்கே போனோம். அங்கேயுமே நான் சொன்ன மாதிரி லேட் ஆனனால நிறையா கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. வாட்டர் ஊற்றி வாஷ் பண்ணி விட்டுட்டாங்க. ஃபிஷ்ஷு எல்லாமே சும்மாவே சொல்லக்கூடாது, எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ரேட்டு ஓகே, ரீசனபிளாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். துபாய் வாட்டர் ஃப்ரண்ட் மார்க்கெட்டில் இன்னும் ரொம்ப சீப்பாக கிடைக்கும். ஆனால் அந்த அளவுக்கு இங்கே சீப் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, ஓரளவுக்கு இருக்குது. ரேட் எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்குது. பட் ஃபிஷ் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அதுக்காக நம்ம வாங்கலாம். மற்றபடி நம்மளோட சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கிறத விட இங்கே ரீசனபிளாக தான் இருந்துச்சு. ஆனால் துபாய் மார்க்கெட்டை கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் ஜாஸ்திங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இங்கே எல்லா ரகமான மீனுமே வச்சுருந்தாங்க. நிறைய வெரைட்டி, நான் பார்க்காத வெரைட்டி கூட இங்கே நான் பார்த்தேன்னு தான் சொல்லலாம். இங்கே எப்படின்னா மீனுக்கு தடவுற மசாலா எல்லாமே கூட அழகாக பாக்ஸில் போட்டு உள்ளே வச்சுருக்குறாங்க. அது எவ்வளோ வேணுமோ 100 கிராம் அந்த மாதிரி கூட நம்ம வாங்கிக்கலாம். நம்ம ஊர் சவுத் இந்தியன் மசாலா அந்த மாதிரிலாம் இருக்காது. இங்கே வேறு ஸ்டைலில் வச்சுருந்தாங்க. இங்கே வேணுங்கிறவங்க வாங்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் நிறையா கருவாடு பார்த்தேன். நிறையா கருவாடு, அப்புறம் ப்ரானில் கருவாடு, அப்புறம் நிறைய வெரைட்டியான கருவாடு ஃபுல்லும் இங்கே பார்த்தேன். அதுக்கப்புறம் மீனை எல்லாமே அழகாக ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஃப்ரீஸ் பண்ணி அந்த ஃப்ரோசன்டு ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் ப்ரான்ஸு, கிராபு, அப்புறம் போன்லெஸ் ஃபிஷ் சொல்லுவோம்ல, அது ஃபில்லட்ஸுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஃபிஷ் எல்லாமே ஃப்ரோசன் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. நிறையா இந்த ஐட்டம் தான் நிறையா இருந்துச்சு. இது நிறையா சேல் பண்ணுறாங்க, நிறையா வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஐட்டம் தான் நிறையா ஃபுல்லாக பாக்ஸாக போட்டு வச்சுருந்தாங்க. இந்த ப்ரான்ஸ்லாம் இது ஒரிஜினல் ப்ரான்ஸானாவே எனக்கு டவுட்டாக தான் இருந்துச்சு. அதை ஊற்று பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஃப்ரோசன் பேக்கெட் ஒன்று பார்த்தேன். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. இதை பார்க்குறதுக்கே இது என்னடான்னு சொல்லி தான் பார்த்தேன். அதில் ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் ப்ரான்ஸு, இதுக்கப்புறம் என்னென்னமோ போட்டு அது ஃபுல்லாக மிக்ஸ்டு ஃபிஷ். ஆமாம், அந்த மாதிரி ஃப்ரோசனில் இருந்துச்சு. இது என்னென்னு எனக்கு தெரியல. மிக்ஸ்டு ஃபிஷ்ஷுங்கிற மாதிரி தான் போட்டிருந்தாங்க. எல்லாமே பார்த்துட்டு இந்த சைடு பார்த்தோம். ஃபுல்லுமே ஃபிஷ்ஷை ஒரு சாஸ்குள்ளே ஊற்றி அழகாக டிப் பண்ணி வச்சுருந்தாங்க. உள்ளுக்குள்ளே அமுக்கி வச்சுருந்தாங்க. இது நம்ம சாப்பிட்ற ஐட்டமே இல்லடான்னு சொல்லிட்டு அப்படியே இடத்த காலி பண்ணிவிட்டு நாங்கள் மீன் வாங்க வந்தோன்னா ஒரு கடையில் நின்னோம். அப்படியே வாங்கினோன்னெலாம் இருக்கவே மாட்டேன். கடையை ஃபுல்லாக அது இடத்த எல்லாத்தையும் சுற்றி முற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கடைசியாக எந்த ஷாப்பில் நல்லா இருந்துச்சோ அங்கே தேடி வாங்குறது தான் வழக்கம். அதே மாதிரி இன்றைக்கி வாங்கினது பேரட் ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பேரட் ஃபிஷ் தான் இன்றைக்கி வாங்கினோம். ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த மீன். சூப்பர் மார்க்கெட்டில் எங்கேயுமே நம்மளுக்கு வெளியே கிடைக்காது. இந்த மாதிரி நம்ம ஃபிஷ் மார்க்கெட்டு அந்த மாதிரி வந்தால் தான் அந்த மீன் கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் தான். மீனை வெயிட் போட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் கேஷியருக்கு கேஷ் எல்லாம் பே பண்ணி நம்ம பில்லு வாங்கிட்டு போய் கட்டிங் ஏரியாவுக்கு போயாச்சு. இங்கே மீன், கிராப் எல்லாமே அழகாக கட் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுக்கு தனி அமௌண்ட் தான் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும்.
அவங்கக்கிட்ட குடுத்துட்டு, இந்தந்த மாதிரி வேணும், இந்தந்த ஸ்லைஸில எனக்கு மீன் வேணுன்ட்டு சொல்லிட்டோம்னா, அழகா கட் பண்ணி குடுத்துருவாங்க. இந்த சைட்ல நின்னுட்டு இவங்களுக்கு கை ஜாடையிலே அழகா நான் சொல்லிட்டுருந்தேன். இந்த மாதிரி சின்ன சின்னதா பீஸ் வேணும். இன்னைக்கு கிளி மீனும், அதுக்கப்புறம் கனவா மீனும் தான் வாங்கியிருந்தோம். அழகா கட் பண்ணி வாங்கியாச்சு. இங்க வந்து நான்வெஜ் மட்டும் கிடையாது. ஃபுல்லா வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த சைடு ஒரு பெரிய கடலே இருந்துச்சு. அங்கிட்டு போனோம், பார்த்தோம், எல்லாமே பண்ணேன். வீடியோ எடுக்கிற மாரிலாம் ஃபோன கையில தான் வச்சிருந்தேன். ஆனா வீடியோ பட்டன ஆன் பண்ணாம அப்படியே உட்டுட்டேன். அதுக்கப்புறம் வீட்ல வந்து பார்த்தா எங்க வீடியோ கிடைக்கும். அப்படியே இருந்த வீடியோவ வச்சு மேட்ச் பண்ணி அப்லோட் பண்ணிட்டேன். உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க. நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பாய்.